राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो शाहपुर मारुति भगवान की जय। நேற்று ஆக்சுவலாக அந்த ஷஹாப்பூர் மாருதி மூர்த்தியை ஷேர் பண்ண மறந்துட்டேன். இன்னைக்கு ஷேர் பண்ணிடுவோம், சரியா? ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எது அவசியமோ அதை பிராதான்யமாக கொண்டு ஜனங்களுக்கு நல்வழி காட்டுறார். அதனால இந்த குரு வசத்தியா அந்த குரு வசத்தியா அப்படின்னு நாம பேதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ராதேகிருஷ்ணா சத்சங்கத்தில் அந்த பேதம் கிடையாது. எல்லா சம்பிரதாயமும் வசத்தி, எல்லா குருமார்களும் வசத்தி. ஒரே காலகட்டத்திலே பல குருமார்கள் இருந்து வழிகாட்டுறதும் உண்டு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வல்லபாச்சாரியா ரெண்டு பேரும் சமகாலத்தை சேர்ந்தவர். ஒருத்தர் பார்த்திருக்கார்கள். அக்ஷோபிய தீர்த்தர், நிகமாந்த மகாதேசிகர், வித்யாரண்யர், இவா மூன்று பேரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். மூணு பேருமே சித்தாந்தம் வேற. நிகமாந்த மகாதேசிகர் வசிஷ்டாத்வைதம், அக்ஷோபிய தீர்த்தர் துவைத்தம், வித்யாரண்யர் அத்வைத்தம். அதான் அப்படி இருக்கும். சமர்த்த ராமதாசரும் சந்த் துகாராம் மகாராஜும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவா. துகாராம் மகாராஜ் அவருடைய பக்தி, அவருடைய மெத்தட் வேற மாதிரி. சமத் ராமதாசருடைய பக்தி மெத்தட் வேற மாதிரி. துகாராம் மகாராஜ் எல்லா ஊர்களில் பல ஊர்கள் சுற்றினார். தட்சிண பாரதத்தில் இல்லை, பல ஊர்களுக்கு போனார். பல கோவில்களை நிர்மாணம் பண்ணார். அதெல்லாம் இல்லவே இல்லை. மடங்கள் ஸ்தாபிதம் பண்ணார். இல்லவே இல்லை. துகாராம் மகாராஜ் எங்கேயும் மடங்கள் ஸ்தாபிதம் பண்ணார் அப்படின்னே இல்லை. அதே சமர்த்த ராமதாசர் நிறைய மடங்கள் ஸ்தாபிதம் பண்ணார். நிறைய ஹனுமார் கோவில் ஸ்தாபிதம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. துகாராம் மகாராஜ் நேரடியா பாலிடிக்ஸ்குள்ள வரவே இல்லை. சமர்த்த ராமதாசர் நேரடியாவே பாலிடிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு பகவான் என்ன சங்கல்பிக்கிறானோ அதை செய்கிறார்கள். சமர்த்த ராமதாசர் எப்படி சதிபாய் அவ குடும்பத்துக்குலாம் அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். மாருதி எப்படி ஸ்தாபிதம் பண்ணார் அப்படின்னு எதி பார்த்தோம். தாச மாருதி. இன்னைக்கு இன்னொரு மாருதி பார்க்கலாமா? சமர்த்த ராமதாசருடைய
11 மாருதிகளில் இன்னொரு மாருதியை இன்னைக்கு பார்ப்போம். கிருஷ்ணா நதி. அந்த கிருஷ்ணா நதி பாயக்கூடிய சாங்கிலி அந்த இடத்துல பாஹே அப்படின்னு ஒரு கிராமம். பாஹே ராமலிங்க பேட் அப்படின்னே இருக்கு. பேட் அப்படின்னா தீவுன்னு அர்த்தம். ராமலிங்க பேட் அப்படின்னா ராமனும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய தீவு, ராமலிங்க பேட். பாஹே ராமலிங்க பேட். சமர்த்த ராமதாசர் பல இடங்கள்ல யாத்திரை போவார், பல இடங்கள்ல உட்கார்ந்து தியானம் பண்ணுவார், நதிகளை ரசிப்பார், இயற்கையை ரசிப்பார். அந்தந்த கிராமத்தில் இருக்க குழந்தைகள் பல பேரை சம்பிரதாயத்துக்கு அழிச்சுட்டு வருவார். எப்படி உத்தவ் சுவாமி, கல்யாண் சுவாமி, பீமா சுவாமி இவர்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஜம்முன்னு அழகா சம்பிரதாயத்துக்கு கூட்டிட்டு வந்தாரோ அந்த மாதிரி பல ஊர்கள் போறார். பல ஜனங்களும் சமர்த்த ராமதாசரிடத்துல தங்களுடைய பிள்ளைகளை அழகாக ஒப்படைக்கிறார்கள். ஏன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவருடைய பிள்ளை. அவர் நிறைய நேற்று கூட பார்த்துருந்தோம் இல்லையா, பாஜி பந்த அழகா அடில் ஷாகிட்டேருந்து மீட்டு கொண்டு வந்தவர்கள். அவர்களுடைய பசங்கள், ஃபேமிலி எல்லாமே சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர்கள். ஸோ நிறைய பேர் தங்களுடைய குழந்தைகளை ரொம்ப சந்தோஷமா சமர்த்த ராமதாசரிடத்துல ஒப்படைக்கிறார்கள். அழகான ஒரு நம்பிக்கை இருக்கட்டும் அவங்களுக்கு. அழகா குருவை நம்பி ஒப்படைங்கோ. உங்களை, உங்கள் உடம்பை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நேரத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் குழந்தைகளை, உங்கள் சொத்துக்களை, உங்கள் எண்ணங்களை எல்லாத்தையும் ஒப்படைங்கோ. ஒப்படைக்க ஒப்படைக்க நிறைய ஆனந்தம் அபாடான் இருக்கும். இப்போ ஃப்ளைட் லேண்டிங், டேக் ஆஃப் இதெல்லாம் பைலட் நம்பி ஒப்படைக்கும், ரைட்? ஃப்ளைட்டில் தண்ணி வேணும், நம்மளா போய் எடுத்துக்கிறது இல்லை. தலைக்கு மேலே இருக்க ஒரு பட்டனை தட்டுவோம், லைட் எரியும், அழகா ஏர் அட்டண்டன்ட் வந்து தண்ணி கொடுப்பார்கள், ரைட்? அது பெரிய அட்வான்டேஜ் ஃப்ளைட்டில். சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். சில பேர் லேட் பண்ணுவா, இப்போ தர முடியாதுன்னு சொல்லுவா, வேலை இருக்கு ஏதாவது சொல்லுவா. கூடுமான வரைக்கும் தண்ணீர் உடனே கொடுத்துருவார்கள். ஸோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம்லே அந்த மாதிரி குருவிடத்தில் ஒப்படைங்க. சமர்த்த ராமதாசர் இப்படி பல ஊர்கள் போகிறார், பல ஜனங்கள், பல குழந்தைகளை அழகாக பக்குவப்படுத்துகிறார். ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆக்கிறார். அப்போ அவர் அந்த சாங்கிலி அந்த பக்கம் போகிறார். எல்லாம் கிருஷ்ணா நதி தீரம். ரொம்ப அழகா பாஹே போர்காவ் மாருதி, கோலாப்பூர்லேருந்து ஒரு 1.5-2 மணி நேரம் இந்த இடத்துக்கு போயிடலாம். பாஹே மாருதின்னு பேர். சமர்த்த ராமதாசர் போறார். கிருஷ்ணா நதி. சமர்த்த ராமதாசர் அங்க ஆசைப்பட்டு போறார். ஏன்னா அந்த இடத்தினுடைய வைபவம் அவரை இழுக்கிறது. என்ன அப்படின்னா, பகவான் ராமன் ராவண வதம் எல்லாம் முடிச்சிட்டு
அயோத்தியாவுக்கு திரும்பி போயின்றிருக்கார். போகும்பொழுது இந்த அனுஷ்டான காலம் வந்ததுனாலே இந்த நதிக்கரையில கிருஷ்ணா நதி தீரத்துல இறங்குறார். அவரும் லக்ஷ்மணனும் அங்க அனுஷ்டானம் பண்ற. அங்கேயே கொஞ்சம் தள்ளி சீதா மாதா அவள் ஸ்நானம் எல்லாம் பண்ற. ஒதுங்கி போயிருக்கா. அவள் 2 பேரும் ஆண் பிள்ளைகள் 2 பேரும் குளிக்கட்டம் அவ எல்லாம் பண்ணட்டும் சொல்லிட்டு தாயாரும் இன்னொரு பொண்ணு தள்ளி போயிடுறான். அப்ப ராமனும் லக்ஷ்மணனும் நதியில இறங்கி அப்படி குளிக்கிறா. சீதா தேவியும் குளிக்கிறான்னு உடனே கிருஷ்ணா நதிக்கு ஒரே குஷி. அப்படியே ஆனந்தத்துல பொங்க ஆரம்பிச்சுட்டாலாம். அப்படி ஜலப்பிரவாகமா ஆனந்தத்துல அப்படியே வெள்ளம் அப்படி ஜாஸ்தி ஆயிட்டே வர்றது. அப்ப மாருதி பார்த்தாராம், ஓ இந்த கிருஷ்ணா நதியினுடைய ஆனந்தம் உற்சாகம் எல்லாம் நியாயம். ஆனா இப்படி வெள்ளம் வந்தா சீதா மாதா ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மண பெருமாளுக்கெல்லாம் சிரமமா இருக்குமே. அதனால கொஞ்சம் இதோட வேகத்தை கட்டுப்படுத்த அப்படி வெள்ளம் கரபரண்டு ஓட ஆரம்பிச்சுமே சொல்லிட்டு மாருதி என்ன பண்ணாராம், கரெக்டா அந்த எந்த இடத்துக்கு முன்னாடி ராமனும் லக்ஷ்மணனும் அழகா அனுஷ்டானம் எல்லாம் பண்றாளோ அதுக்கு முன்னாடி நின்று உக்காந்துட்டு கிருஷ்ணா நதியில போய் அப்படி 2 கையை அகட்டி அப்படி விரிச்சு இந்த கரபுரண்டு வர வெள்ளத்தை ராமன் பக்கமும் லக்ஷ்மணன் பக்கமும் அதிகமா போகாதபடி ஒரு செக் டேம் மாதிரி தடுப்பணைன்னு சொல்லுவா. பண்ணதுல என்னாச்சுன்னா இந்த ஜலம் அப்படி 2ஆ பிரிஞ்சு விடுத்தான். நடுவுல இவ இருக்கிற இடம் மட்டும் ஒரு ஐலாண்டு மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. எப்படி காவேரி ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி 2ஆ பிரிஞ்சுடுவா. காவேரி கொள்ளிடம்னு ஸ்ரீரங்கம் தாண்டி திரும்பியோடு சேர்ந்துருவா. ரங்கராஜனுக்கு காவேரி மாலையாக ஆயிடுறா அப்படின்னு. நாளைக்கு ஆடிப்பெருக்கு கடா நீ காவேரி வந்துட்டா இல்லையா கொஞ்சம் அழகா காவேரி மாதா அப்படி வந்துட்டா. ரங்கராஜனுக்கு திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் அப்படின்னு தன்னுடைய அலை கைகளாலே ரங்கராஜன் திருவடியை அவள் தொட்டு அனுபவிக்கிறாள் அப்படின்னு ஆழ்வாருடைய அனுபவம். அந்த மாதிரி இங்க ஆஞ்சநேயருடைய கையை தாண்டி ஓட முடியாதனால கிருஷ்ணா நதி 2ஆ பிரிஞ்சு இந்த ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் இருந்த இடம் மட்டும் அப்படி தீவாக மாறி இந்த கிருஷ்ணா நதி அழகா மாலை மாறி போய் கடைசியில திரும்பி ஒரு இடத்துல சேர்ந்து விடுறது. ஸோ இந்த இடம்தான் பாஹேகாவ் பஹேகாவ் அப்படின்லாம் பஹே போர்காவ் ஸ்ரீ ராமலிங்க பேட் அப்படின்னு அதுக்கு பேர். சாங்லி பாஹு அப்படின்னா கையின்னு அர்த்தம். நம்ம மாருதி ராயாவுடைய கைகளாலே பிரிஞ்ச கிருஷ்ணா நதி அப்படி 2 பக்கம் போக அங்க உண்டான தீவு. அதனால பாஹே ராமலிங் பேட். அங்க உள்ள ராமருடைய சன்னிதானம் இருக்கு, சிவபெருமான் சன்னிதானம் இருக்கு. ராம்லிங் பேட் பாஹே பாஹினா கைகள். அங்க சமர்த்த ராமதாசர் வரார். ரொம்ப ஆனந்தமா வரார். இங்க வந்தார். அப்படியே அங்க ராமனை தரிசனம் பண்ணார், சிவபெருமான தரிசனம் பண்ணார். லிங்கம்
அப்படியே அந்த கிருஷ்ணா நதி தீரத்துல வந்து உட்காந்து அப்படி தியானம் பண்ண ஆரம்பிச்சார். சமர்த்த ராமதாசருக்கு இந்த கிராமம் இந்த தீவு உண்டானதே ஆஞ்சநேய மூர்த்தி, ஆனா அங்க ஹனுமான் இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு ஆதங்கம் போல. அது எப்படி ஹனுமான் இல்லாம இங்க இருக்கலாம், ஹனுமான் இங்க இருந்து ஆகணுமே அப்படின்னு சொல்லி உட்காந்து அப்படி தியானம் பண்ண. அவருக்கு தெரியாது இங்க ஹனுமான் வேணும், ஹனுமான் சாநித்தியம் அவசியம் அப்படின்னு தெரியாது. அவர் உட்கார்ந்து அந்த கிருஷ்ணா நதிக்கரையில ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம 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 அப்படின்னு ஜபிச்சுட்டே இருக்கார். அப்ப யாரோ அவரை கூப்பிடுற மாதிரியே அவருக்கு தோணித்து. வேற யாரு? மாருதிராயா சேவித பாதா ஜய ஹோ ஜய ஹனுமான். மாருதிராயா சேவித பாதா ஜய ஹோ ஜய ஹனுமான். சின்ன வயசுல பஜனையில கேட்ட பாட்டு, பாடின பாட்டு. அப்ப தெரிஞ்சது கிருஷ்ணா நதிக்குள்ளேந்து சப்தம் வர்றது. உடனே ஒரு அவருக்கு என்ன வெயிலோ மழையோ நதியோ காடோ பாம்போ மலையோ குளிரோ எதை பத்தியும் கவலையோ பயமோ ஒன்னும் கிடையாது. அப்படியே நேர கிருஷ்ணா நதிக்குள்ள போனார். பார்த்தா அங்க ஒரு மாருதி ராயா. ஜம்மனு சுமர்த்த ராமதாசர் அந்த மாருதி ராயாவை எடுத்து கொண்டு வந்து அழகாக இந்த ராமலிங்க பேட்ல ஸ்தாபிதம் பண்ணிட்டார். பாஹே மாருதி ராயா அப்படின்னு இவருக்கு பெயர். இவருடைய 11 மாருதிகள்ல இவரும் முக்கியமான ஒருத்தர். பாஹே ராமலிங்க பேட் மாருதி ராயா. அப்படி அந்த மாருதிய சமர்த்த ராமதாசர் அங்க ஸ்தாபிதம் பண்ணிட்டார். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இதெல்லாம் போய் சேவிக்கணும். இந்த புனேலிருந்து சோலாப்பூர் போற அந்த வழியில சமர்த்த ராமதாச சம்பந்தப்பட்ட அந்த 11 மூர்த்திகள், அனுமான் மூர்த்திகளை நன்னா சேவிச்சுடலாம், சேவிக்க முடியும். எல்லாமே சேவிக்க முடியும். வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல கவனம் வைங்க. இது இப்படி இருக்கு, அவர்கள் அப்படி இருக்கார்கள் அப்படின்றத விட உங்களுக்கு என்ன வேணும், அதுதான் தவம்னே பேர். ஃபோக்கஸ் ஆன் வாட் டு யூ நீட். அது நடக்கும், அது கிடைக்கும், அது பலிதமாகும். சமர்த்த ராமதாசர் அப்படி அந்த பாஹே மாருதிய ஸ்தாபிதம் பண்ணார். இன்னைக்கு அந்த மாருதியை பார்த்தோம்னா அழகா ராமன் வந்து அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டேன் மாருதி அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த கிருஷ்ணா நதி அப்படி 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம் மாருதி அப்படி கை அப்படி கீழே வச்சுட்டு அப்படி பார்த்தாராம். ஒழுங்கா போகிறது, இனி ராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுஷ்டானத்துக்கு ஒன்றும் பாதகம் இல்லைன்னு அவனை கை அப்படி கீழே இறக்கினாராம். இன்னைக்கும் பார்த்தா அந்த பாடி பில்டர்லாம் அப்படி நிற்பாள் 2 கை அப்படி வச்சுட்டு, அந்த மாதிரிதான் அந்த மாருதி இருக்கா. அப்படி இந்த பாஹே மாருதி என்னெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம ராமாயணத்துல படிக்கலையே, வால்மீகி ராமாயணத்துல வாசிக்கலையே அப்படின்னா நிறைய ராமாயணங்கள் உண்டு. ஒவ்வொரு சத்திரியசத்துக்கும் ஒரு ராமாயணம் உண்டு. ஒவ்வொரு ராமாயணத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வித்தியாசப்படும், நடந்த இடமே மாறுபடும். சரியா? அதனால எல்லாமே சத்தியம்தான், எல்லாமே அனுபவம் தான், எல்லாமே அற்புதம் தான். சமர்த்த ராமதாசர் அனுபவத்தை ஃபீல் பண்ணியிருக்கார் அப்படின்னா அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு இல்லையா? அந்த மாருதிராய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரண சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஐஸ்வர்யம், பக்தி, ஞானம், வைராக்கியம், ஸ்ரத்தை, வினயம், நம்பிக்கை எல்லாம் தரட்டும். சரியா? ஜெய் போலோ பாஹே மாருதி ராயா கி ஜெய்.
இன்னைக்கு ரொம்ப அழகா முக்கியமான ஒரு நாள், ஆஷாட வத்ய திரையோதசி, குரு பூர்ணிமாவுக்கு அப்புறமாக வரக்கூடிய 13வது நாள், தேய்பிறை 13வது நாள். இன்றைய தினம்தான் சந்த் சிரோன்மணி நாம்தேவ் மகாராஜ் தன் குடும்பம், தன் சிஷ்யை ஜனாபாய் எல்லோரோடையும் சேர்ந்துண்டு பாண்டுரங்கன் கோவில் வாசல்ல அப்படியே அழகா பக்தாளுடைய பாததூளி படணும்னு சொல்லி பண்டரிபுரம் பாண்டுரங்கன் கோவில் வாசலே கதின்னு வைகுண்டம் சொல்லி, வைகுண்டம் வேண்டான்னு சொல்லி, இதுவே பரம கிருப, இதுவே பரமபாகியம் சொல்லி அப்படியே அங்க பள்ளம் உண்டாக அதில் அப்படியே எல்லாரும் போயாச்சு. அது மேலதான் இன்னைக்கு நாம்தேவ் பாயரி அப்படின்னு படிக்கட்டுகள் இருக்கு. அப்படி சந்த நாம்தேவ் மகாராஜ் அன்னைக்கு அந்த படியில எல்லாரும் ஏறணும். ஆனா இன்னைக்கு யாரும் ஏறதில்லை அந்த படியில. இன்னைக்கும் நாம்தேவ் பாயரி நாமதேவருடைய அந்த படிக்கட்டுகள்ல நாமதேவர் மூர்த்தியை வச்சு டெய்லி ஆரத்தி பண்றதுன்னு ஒரு வழக்கம் எல்லாம் உண்டு. அந்த சந்த நாமதேவர் குடும்பம் போல உங்கள் குடும்பமும் பக்தியோட, ஸ்ரத்தையோட, நம்பிக்கையோட ஆனந்தமா பகவத் அனுபவத்தில் தலைக்கட்டம். பாண்டரங்கன் அதற்கு பரிபூர்ண அனுகிரகம் செய்யட்டும். ராதே கிருஷ்ணா. வயநாடு பல இடங்கள்ல எல்லாம் இயற்கை சீற்றம் இதெல்லாம் பார்க்குறோம். அதுல சரீரத்தை விட்ட அந்த ஆன்மாக்களுக்கு சமாதானம், சாந்தி, நிம்மதி கிடைக்கட்டும். அது பல விஷயங்களை பல பேர் இழந்திருக்க அவர்களுக்கும் பகவான் நிம்மதி, சாந்தி, திருப்தி, தைரியம், நம்பிக்கை எல்லாமே தரட்டும். பகவான் தருவான், நாமளும் பிரார்த்தனை பண்ணிப்போம். சரியா? எப்பொழுதுமே எல்லாரையும் மதிக்க கற்றுக்கணும். இயற்கை, மிருகங்கள், உயிரினங்கள் எல்லாத்தையும் மதிக்கணும். அப்போதான் வாழ்க்கை இப்படி போகும். புரியுறதா? இயற்கை பேரழிவுகள்ன்றது எல்லா காலத்தையும் நடக்கிறது தான். துக்காராம் மகாராஜ காலத்துல பெரிய பஞ்சமெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம காலகட்டத்தில் நம்ம கண்ணதற்கு நடக்கும்பொழுது நமக்கு இன்னும் பயமா, கவலையா இருக்கு. கவலைகள்லாம் வேண்டாம். பகவான் இடத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஸ்ரத்தையோட நாம ஜபம் பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.